பாஜக நிர்வாகிகள் பலர் கொடுக்கப்பட்ட அந்த பணத்தை தேர்தலுக்காக செலவழிக்கவில்லை, அவர்கள் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பல மாவட்டங்கள்ல பாஜகவை சார்ந்த நிர்வாகிகளே போஸ்டர்லாம் ஒட்டினாங்க. சில இடங்கள்லாம் மாநில தலைவர் அடிப்படையில் இந்த கேள்வி அவரிடம் எழும். அந்த கேள்விக்கு அவர் பதில் சொல்ல வேண்டியது வரும். கூட்டத்துல குழப்பம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உண்மையை கண்டுபிடிச்சிருவாங்க. ஆமா, ஜூன் 4ஆம் தேதிக்கு பிறகு செய்ய வேண்டியதை முன்கூட்டியே செஞ்சிருக்கிறாரு. ரிசல்ட்டுக்கு பிறகு எல்லாரும் சோறா உட்காந்துருப்பாங்கல்ல, அப்போ செய்ய வேண்டியதை முன்கூட்டியே செஞ்சு அமைச்சு வச்சிருக்காரு. யாரும் பயப்படாதீங்க, கவலைப்படாதீங்க. இந்த சாப்பாடு போடுறேன்னு சொன்னதுக்கு பிறகு காங்கிரஸ் தரப்புல இருந்து வந்த பதில் தான் ரொம்ப முக்கியம். சாப்பாடு போடுங்க, ஆனால் மாட்டுக்கறி போடுங்க அப்படின்னு சொன்னாங்க. உணவு விஷயங்கள்ல நம்மளால தலையிட முடியாது, அது தலையிடக்கூடாது. நீங்கள் என்ன சாப்பிடுவீங்களோ அது உங்களுடைய விருப்பம், நாங்கள் என்ன சாப்பிடுகிறோமோ எது எங்களோட விருப்பம். இதுதான் பாஜகவினுடைய ஸ்டாண்ட் அப்படின்னு சொல்றாரு. பீஃப் வாங்கிட்டு போய் கமலாலயத்துல வச்சு சாப்பிட்டு வரலாம். கர்நாடகாவில் இஸ்லாமியருக்கு 4% இடஒதுக்கீடு கொடுக்கப்பட்டதன் காரணமாகத்தான், அதாவது அரசியல் சாசனத்தை மீறி கொடுக்கப்பட்டதன் காரணமாகத்தான் நீதிமன்றம் அதை ஸ்ட்ரைக் டவுன் பண்ணுச்சு அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. போறப்போக்குல அவர்கள் அந்த 4 ஆண்டுகள் ஆட்சி செய்ததுல இதை செய்தோம் அதை செய்தோம்னு சொல்வதற்கு எதுவும் இல்லை. அப்ப ஏதாவது செஞ்சாவது மக்களை மத ரீதியாக பிரிச்சு ஓட்ட வாங்க முடியுமான்றதுக்காக அதற்கு முன்னர் 20 ஆண்டுகளாக நீடித்துக் கொண்டிருந்த அந்த இடஒதுக்கீட்டை இவங்க ரத்து செய்யறாங்க. எவ்வளவு பெரிய பொய்ய சொல்றாரு யோசிச்சு பாருங்க. அவ்வளவு பெரிய பத்திரிகையாளர் சந்திப்பு நடக்குது, எவ்வளவு பெரிய பொய்ய சொல்றாரு. நீதிமன்றத்தை குறிப்பிட்டு பொய் சொல்கிறார், உச்ச நீதிமன்றத்தை குறிப்பிட்டு பொய் சொல்கிறார். இந்தியாவுடைய கருத்து சுதந்திரம் அப்படின்றது 154 இருந்து 161வது இடத்துக்கு கருத்து சுதந்திரம் சரிந்திருக்கிறது அப்படின்ற ஒரு ரிப்போர்ட். ஒட்டுமொத்தமே 180 நாடுகள் தான். அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே QR கோடுக்குள்ளே நீங்கள் அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம். அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்மோடு அரண்சை ஆசிரியர் ஹசீப் அவர்கள் இருந்திருக்கிறார். அவரோடு உரையாடுவோம். அண்ணே வணக்கம். வணக்கம். அண்ணாமலை அவர்களுடைய செய்தியாளர் சந்திப்பு ஒரு பெரிய கேப்புக்கு அப்புறம் திருப்பி வந்திருக்கிறாரு. கடைசியா அவரை IPL கிரவுண்ட்ல ஸ்பாட் பண்ணாங்க. இங்க என்னப்பா பண்றீங்க அப்படின்னா, மறுநாளே கமலாலயத்துக்கு பூத் லெவல்ல இருக்கக்கூடிய கமிட்டி ஏஜென்ட்ஸ் கிட்டத்தட்ட 65 பேர் அவர் நியமித்த ஆட்களை எல்லாம் கூப்பிட்டு வெற்றி வாய்ப்பு எப்படி அப்படின்னு பல விஷயங்களை ஆலோசிச்சு இருப்பதா தகவல். முடிச்சுட்டு வந்தவர் தென் மாநிலங்கள்ல பிஜேபி அதனுடைய எழுச்சி அப்படின்றது யாருமே எதிர்பார்க்காத மாதிரி இருக்க போகுது அப்படின்ற அளவுக்கு அவர் தகவல் சொல்றாரு. இது எப்படி பாக்குறீங்க? சரி, இந்த கூட்டம் முதற்கட்ட தேர்தல், தமிழ்நாட்டிற்கு தேர்தல் நடந்த உடனே அடுத்த ஒரு 3-4 நாட்கள்லேயே நடத்தி இருக்க வேண்டிய கூட்டம், நடத்தப்பட்டு இருக்க வேண்டிய கூட்டம், அதற்கான அழைப்பு விடுக்கப்பட்டு கடைசி நேரத்தில் அந்த கூட்டம் ரத்து செய்யப்பட்டது. அதற்கு முன்னரே நமக்கு ஒரு விஷயம் தெரியும். தேர்தல் முடிந்த உடனேயே பாஜக நிர்வாகிகள் பலர் கொடுக்கப்பட்ட அந்த பணத்தை தேர்தலுக்காக செலவழிக்கவில்லை, அவர்கள் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பல மாவட்டங்கள்ல பாஜகவை சார்ந்த நிர்வாகிகளே போஸ்டர்லாம் ஒட்டினாங்க. சில இடங்கள்லாம் போஸ்டரே ஒட்டுறாங்க. அப்புறம் தலைமைக்கும் கடிதங்கள் எழுதினாங்க. தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களும் கூட அப்படிப்பட்ட ஒரு கடிதத்தை எழுதியதாக ஒரு தகவல் நமக்கு இருக்கு. ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில இந்த கூட்டம் நடக்கும் அப்படின்னு முதல்ல திட்டமிடப்பட்டு, ஆஹா கூட்டம் நடத்தினா வந்தவங்க எல்லாம் கொடுத்த காசுக்கு கணக்கு கேட்பாங்க, இல்லாட்டினா எனக்கு காசு சேரலன்னு சொல்லுவாங்க, இதற்கெல்லாம் என்ன பதில் சொல்வது அப்படின்ற ஒரு குழப்பம் அவருக்கு இருந்துச்சு. இல்ல, இவர் மூலமா தானே அந்த காசு போயிருக்கும். ஆமா, அப்ப அது எப்படி செலவாச்சுன்னு கண்காணிக்க வேண்டியது இவர் பொறுப்பு தானே. அதுக்கே இவர் பயப்படுறாரு. அதனாலதான் சொல்றேன், அப்படிப்பட்ட கேள்வி அவரிடம் எழும்ல. மாநில தலைவர் அடிப்படையில இந்த கேள்வி அவரிடம் எழும். அந்த கேள்விக்கு அவர் பதில் சொல்ல வேண்டியது வரும். கூட்டத்துல குழப்பம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உண்மையை கண்டுபிடிச்சிருவாங்க. ஆமா, கூட்டத்துல குழப்பம் நடக்கும். அது வெளியில மீடியால பிளாஷ் ஆகும், அசிங்கமாயிடும். இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் தெரிந்துக்கிட்டு தான் அந்த கூட்டத்தை ஒத்தி வைத்ததாக பல மூத்த பத்திரிகையாளர்கள், அதாவது இன்சைட் இன்ஃபர்மேஷனை தெரிந்த பத்திரிகையாளர்கள் பலரும் கூட ஊடகங்கள்ல பேசியிருக்கிறாங்க, நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அந்த பின்னணியில தான் இந்த கூட்டம் மீண்டும் நடத்தப்பட்டிருப்பதை நம்ம பார்க்கணும். கிட்டத்தட்ட 1.5 மாதத்துக்கு பிறகு, ஒரு மாதத்துக்கு பிறகு இந்த கூட்டம் நடக்குது. அப்ப இந்த ஒரு மாதத்துல என்ன நடந்துச்சு அப்படின்னா, யார் யாரெல்லாம் பிரச்சனை பண்ணுவதற்கு வாய்ப்பு இருக்கு, யார் யாரெல்லாம் கேள்வி எழுப்புவதற்கு வாய்ப்பு இருக்கு, அப்ப அவர்களை எல்லாம் தனித்தனியாக சமாளிக்க வேண்டிய வேலைகள் எல்லாம் சமாளிச்சுட்டு அதற்கு பிறகு இன்னைக்கு சுமூகமாக ஒரு கூட்டத்தை நடத்துவதற்கான வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு அவரு கணித்து அதற்கு பிறகு இந்த கூட்டத்தை நீங்க நடத்தியிருக்கிறாரு. இருந்த போதும் அவர் எதிர்பார்த்ததெல்லாம் கூட்டத்துக்குள்ள நடந்திருக்கு. எல்லாருமே கேள்வி எழுப்பி இருக்கிறாங்க. என்ன கேள்வி? முதல் கேள்வியை பொறுத்த வரைக்கும் பணம் வரல அப்படின்றது அவர் எதிர்பார்த்தார்ல, அது
இதே வந்து ஒரு மாசத்துக்கு முன்னாடி நடத்தி இருந்தாருன்னா இந்த கேள்வி இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா வந்திருக்கும். சேரோட சேர்ந்து வந்து ஆமா, ரொம்ப சரியா சொன்னேன். சேரோட சேர்ந்து கூட வந்திருக்கலாம், வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அப்படிதான் நமக்கு தகவல் கிடைக்குது. இந்த முறை வந்து அதான் இந்த ஒரு மாசத்துக்குள்ள அவங்கள சமாளிக்கிறதுக்கான வேலைகள்லாம் செஞ்சதுக்கு பிறகும் கூட இன்னைக்கு அந்த கேள்வி அந்த கூட்டத்தில் எழுப்பப்பட்டிருக்கு. உள்ள இருக்கக்கூடிய தகவல்கள் நமக்கு கிடைக்குது. அப்ப அப்படிப்பட்ட கேள்வி முதல் கேள்வியாக எழுப்பப்பட்டிருக்கு. அதற்கு அவர் சமாளிக்கிறதுக்கு பதிலே தான் அந்த ஒரு மாசத்துல சேர்த்துட்டு வந்திருப்பார்ல, அந்த பதிலை சொல்லி அவர்களை சமாளிக்க வேண்டியவர்களை சமாளிக்கக்கூடிய விதங்கள்ல சமாளிச்சிருக்கிறாரு. வழக்கம் போல வாயை திறந்தா பொய்யை சொல்லக்கூடிய நபர் தான் அவரு. நேற்று அதற்கு பிறகு பத்திரிகையாளர் சந்திப்புலையும் கூட போற போக்குல பல பொய்களை சொல்லியிருக்கிறாரு. அப்படின்னு இருக்கும்போது தன்னுடைய கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள், தொண்டர்கள், ஏஜென்ட்டுகள், மாநில தலைவர்கள் இவர்களுக்கெல்லாம் வந்து அவர் எப்படி என்ன சொல்லி அவர்களை புரிய வைக்க முடியும், சமாளிக்க முடியும்னு தெரியும். அதனால் அப்படி சமாளிச்சிருக்கிறாரு. இரண்டாவது வந்து வேட்பாளர்கள் தேர்வு, அது தொடர்பாக அதிருப்தி எழுப்பப்பட்டிருக்கு. இந்த வேட்பாளர்களை நீங்க தேர்ந்தெடுத்தது வந்து தவறு. இதைவிட கட்சிக்காக உழைத்தவர்கள் பலர் இருக்கும் பொழுது இப்படி நீங்க வேட்பாளர் பட்டியல் தயாரித்தது, அவர்களை போட்டியிட செய்தது, அதுலயும் கூட அதிருப்தி எழுப்பியிருக்கிறாங்க. அப்ப அவர் சொல்லியிருக்கிறாரு, இவர்கள் எல்லாம் கட்சிக்காக உழைத்தவர்கள் என்ற அடிப்படையில் தான் அவர்களுக்கு சீட்டு கொடுக்கப்பட்டிருக்கு. அதை பற்றி நம்ம விவாதிப்போம் அப்படின்ட்டு. மூன்றாவதாக, கட்சிக்கு வேலை செய்யவில்லை, சில தலைவர்கள் வேலை செய்யவில்லை, சில நிர்வாகிகள் வேலை செய்யவில்லை அப்படின்ற மாதிரியான குற்றச்சாட்டு வைக்கப்பட்டிருக்கு பலரால. அப்ப அவர் சொல்றாரு, நாங்க இந்த குற்றச்சாட்டுகளை எல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கேன், யாரெல்லாம் வேலை செய்யலை அப்படின்றது நமக்கு தெரியும், கவலைப்படாதீங்க, தேர்தல் முடிந்ததற்கு பிறகு நடவடிக்கைகள்லாம் பாயும் அப்படின்ற மாதிரி ஒரு உறுதிமொழியை கொடுத்திருக்கிறாரு. அடுத்தது வந்து வெற்றி தோல்வி பற்றி ஒரு டிஸ்கஷன். அந்த டிஸ்கஷன்ல தான் அவரு, யாரும் மனம் தளராதீர்கள், எது வந்தாலும் எதிர்கொள்வோம், இன்று உங்களுடையது, நாளை வேறொருவருடையது, அந்த வேறொருவருடையது வந்து இன்னொருத்தருக்கும் மாறும் அப்படின்ற ஒரு கீதாசாரத்தில் இருக்கக்கூடிய அந்த கருத்தை எடுத்து போட்டு இருக்கக்கூடிய நிர்வாகிகளை வந்து சமாளித்து அனுப்பிச்சிருக்கிறாரு. அதாவது ஜூன் 4ஆம் தேதிக்கு பிறகு செய்ய வேண்டியதை முன்கூட்டியே செஞ்சிருக்கிறாரு. ரிசல்ட்டுக்கு பிறகு எல்லாரும் வந்து சோறோ உட்காந்துருப்பாங்கல்ல, அப்போ வந்து செய்ய வேண்டியதை முன்கூட்டியே செஞ்சு அமைச்சு வச்சிருக்கிறாரு. யாரும் பயப்படாதீங்க, கவலைப்படாதீங்க, ஜெயிக்க வேண்டியது நம்மளுடைய விஷயம் கிடையாது. நம்முடைய எண்ணம் என்ன அப்படின்னா பர்சன்டேஜ், நமக்குன்னு ஒரு பர்சன்டேஜை உருவாக்கணும், இங்கே ஒரு ஓட் பேங்க் உருவாக்கணும், அந்த வகையில் இரட்டை இலக்கத்தில் அந்த ஓட் பேங்க் இருக்கணும் அப்படின்றதான் நம்முடைய எய்ம். அதை நம்ம அச்சீவ் பண்ணுவோம், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை அப்படின்றது போல ஒரு வாக்குறுதியை கொடுத்திருக்கிறாரு. ஓகே, இதை அச்சீவ் பண்றதுக்கு அவங்க எடுத்திருக்கிற பல விஷயங்கள்ல கூட்டணி ஒண்ணு, ஒரு மெகா கூட்டணி அமைக்க போறதா சொல்லி ஜி.கே. வாசன், ராமதாஸ், சரத்குமார் என்று இவ்வளவு பெரிய ஒரு பல்கான கூட்டணி ஒன்று ஃபார்ம் பண்ணி இருக்கிறாங்க. இதை பத்தி கூட்டத்துல என்ன பேசப்பட்டது? இந்த கூட்டணியை பற்றி அவர்கள் எதுவுமே சொல்லல, எதுவும் பேசினதா நமக்கு தெரியல. ஆனா கூட்டணியை தாண்டி நீங்கள் உங்களுடைய கட்சிக்காக நீங்கள் தேர்ந்தெடுத்திருக்கக்கூடிய இந்த வேட்பாளர்கள் அவர்கள் குறித்து தான் வந்து கேள்வி எழுப்பப்பட்டிருக்கு. ஓகே, அப்ப அதற்கு தான் அவர் பதில் சொல்லியிருக்கிறாரு. யார் வேலை செய்யலன்றது நமக்கு தெரியும், அதை தாண்டி நாம் தேர்ந்தெடுத்திருக்கக்கூடிய அந்த வேட்பாளர்கள் வந்து கட்சிக்காக பல ஆண்டுகளாக உழைத்தவர்கள் என்ற அடிப்படையில் தான் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்ற மாதிரியான கருத்தை சொல்லியிருக்கிறாரு. இதை இங்க பேசிட்டு வெளியில வந்து உள்ள வேற விதமா பேசியிருக்கிறாரு. அதாவது நான் சொன்ன மாதிரி கீதாசாரத்தெல்லாம் சுட்டி காட்டி, இன்று உன்னுடையது, நாளை வேறொருவனுடையது, அது இன்னொருத்தனுக்கு மாறும் அப்படின்லாம் சுட்டி காட்டிட்டு சமாளிச்சுட்டு வந்து வெளியில வந்து, நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வெளியில பத்திரிகையாளர்கள் சந்திப்புல நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வெற்றி அடைகிறோம்னு பாருங்க, தென் மாநிலத்தில் இருந்து ஒரு மிகப்பெரிய அளவு எண்ணிக்கையில வந்து இன்னைக்கு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பாஜகவுக்கு வரப்போகிறார்கள் ரேஞ்சில் பேசியிருக்கிறாரு. தமிழ்நாட்டிலையும் வந்து வரப்போகிறார்கள் பேசியிருக்கிறாரு. அப்போ சுட்டி காட்டுற தொகுதிகள் தான் ரொம்ப காமெடியான விஷயம். எதுலெல்லாம் வந்து நாங்கள் பலமாக இருக்கிறோம், எதன் அடிப்படையில நாங்க எங்களுடைய வெற்றி வாய்ப்பை வந்து குறிப்பிட்டு பேசுறோம் அப்படின்னு சொல்லும் பொழுது எதை சொல்றாரு அப்படின்னா, தருமபுரி, தேனி, சிவகங்கை, இதெல்லாம் பாருங்க யாரு, தேனி, சிவகங்கை எதுலையுமே அவர்களுடைய வேட்பாளர்கள் கிடையாது, எல்லாமே கூட்டணி கட்சி வேட்பாளர்கள். சோ இந்த மாதிரியான தொகுதிகள்லாம் நாங்க பலமா இருக்கோம். அப்போனா நாங்க பலம் இல்லை, தேர்ந்தெடுக்கப்பட்ட வேட்பாளர்கள் கூட்டணி கட்சியிலிருந்து, அதுவும் தேர்ந்தெடுக்கப்பட்ட வேட்பாளர்கள் அவர்கள் போட்டியிடக்கூடிய தொகுதிகள் இதெல்லாம் இருக்குது. அதுவும் கூட பாமக போட்டியிடக்கூடிய மற்ற தொகுதியை பத்தி பேசல, சொல்றேன் ஒரு எக்ஸாம்பிளுக்கு. சோ தேர்ந்தெடுக்கக்கூடிய தொகுதிகளும் கூட அவர்கள் கட்சியின் சார்பாக போட்டியிடக்கூடிய வேட்பாளர்களை சுட்டி காட்டி பேசல. அந்த பத்திரிகையாளர் சந்திப்பை நீங்க போய் பார்த்தா நல்லா தெரியும். வெறும் இந்த தொகுதியில சுட்டி காட்டுறாரு. அதே மாதிரி வேலூரை சுட்டி காட்டுறாரு. வேலூர், தேனி, தருமபுரி, அப்புறம் சிவகங்கை, ஓகே, இந்த நாளையும் தான் சுட்டி காட்டுறாரு. இது நாளையுமே அவங்க கட்சி கிடையாது. வேலூர்ல அவங்க சின்னம், அவங்க சின்னத்துல போட்டிடுறாரு, அவங்க சின்னம் கூட கிடையாது. இது குறிப்பிட்டு பாருங்க, நாங்க இதுல பலமா இருக்கோம், வெற்றி அடைய போறோம் அப்படின்ற மாதிரி வெளியில பேசிட்டு தான் அதற்கு பிறகு பல கேள்விகளை எதிர்கொள்றார் முதல் முறையா. எதற்கு பிறகு அப்படின்னா, பிரதமர் நரேந்திர மோடி தேர்தல் பிரச்சாரத்தில்
விஷத்தை கக்கக்கூடிய வகையில, இந்திய மக்களிடையே பிளவை ஏற்படுத்தக்கூடிய வகையில, அதாவது மதத்தின் அடிப்படையில் பிளவை ஏற்படுத்தக்கூடிய வகையில தொடர்ந்து பல கருத்துக்களை சொல்லிட்டு வந்தாரு. அந்த கருத்துக்கள் தொடர்பான கேள்விக்கும் ரொம்ப ரொம்ப மழுப்பலா பதில சொல்லியிருக்கிறாரு. அதுதான் ரொம்ப முக்கியம் அந்த பத்திரிகையாளர் சந்திப்புல. இல்ல இதுல பிரதமர் மோடி அவர் பேசுறாரு அப்படிங்கும் போது தேர்தல் ஆணையம் கேள்வி கேட்கணும். தேர்தல் ஆணையமே கேள்வி கேட்க மாட்டேங்குது அப்படிங்கும் போது இப்ப அவர் உச்சகட்டமா நான் பயாலஜிக்கலாவே பறக்கல, நான் வந்து செகண்ட்ஸ்ன்ற ரேஞ்சுக்கு அவர் பேசுறாரு. இப்ப இதை ஒரு பிஜேபி தலைவரா அவர் டிஃபெண்ட் தானே பண்ண முடியும், எதிர்த்து எப்படி பேச முடியும் அவரால்? அதையும் கூட ஒரு டிஃபெண்ட் பண்றதுக்கும் கூட ஒரு நியாயம் இருக்குது. ஒரு நியாயத்தின் அடிப்படையில் இப்போ மோடி அவர்கள் வாயை திறந்து சொன்ன வார்த்தை பயாலஜிக்கலா நான் பிறக்கல அப்படின்றது அவர் வாயை திறந்து சொன்ன வார்த்தை. அப்ப அந்த வார்த்தையே இல்லை அப்படின்ற மாதிரி அவர் பதில் சொல்றாரு அண்ணாமலை. அண்ணாமலை என்ன சொல்றாருன்னா, கடவுள் எனக்கு அளித்த அந்த ஒரு வரத்தின் அடிப்படையில், இல்லைன்னா கடவுள் அளித்த வேலையை நான் செய்து முடிக்கிறேன்ற அந்த டோன்ல தான் பேசினாரு. அது ஒரு கர்மா பெர்ஸ்பெக்டிவ்ல பேசுறாரு. அந்த டோன்ல தான் பேசினாரு. உடனே வந்து ஒரு கடவுள் அவதாரம் அப்படின்ற மாதிரி நீங்களாம் ட்விஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஆனா நான் உங்களை சொல்லலைன்னா, நான் சொல்றது ட்விஸ்ட் பண்ண ஊடகங்களை சொல்றேன்னா அப்படின்னு சொல்லிட்டு எதிரில் இருக்கக்கூடிய. ஆனா பொதுவா இப்படி பண்ண மாட்டாரு. நம்ம ஊர்ல பேசும்போது உங்களதான் சொல்றேன்னு பேசுவாரு, இன்னைக்கே மாத்துறாரு ஸ்டாண்ட. அதான் இந்த ஸ்டாண்டு வந்து எப்படி வந்து பிரதமர் மோடி தன்னுடைய ஸ்டாண்டை மாத்தி இன்னைக்கு பேசிட்டு இருக்காரோ இந்தியா முழுவதும், அதே போல இவர் வந்து இங்க அந்த ஸ்டாண்டை மாத்துறாரு. இந்த ஸ்டாண்டை மாத்தும் போது நமக்கு புரியும். அப்போ இங்க வந்து இந்த டேமேஜ் கண்ட்ரோல்ல இறங்கி இருக்கிறாரு. இந்தியா முழுவதும் இன்னைக்கு பிரதமர் மோடி வந்து ஒரு டேமேஜை ஏற்படுத்தி வச்சிருக்காரு. இந்து முஸ்லீம் அப்படின்ற ஒரு பிரிவினையை தூண்டக்கூடிய வகையில பேசியிருக்கிறாரு அப்படின்ட்டு. அப்போ தமிழ்நாட்டில் அந்த அரசியல் ஈடுபடாது. அப்போ தமிழ்நாட்டில் நாம் நீடிக்க வேண்டும் என்றால் இந்த டேமேஜ், அவர் செஞ்ச டேமேஜை எல்லாம் நம்ம இங்க சரி பண்ணணும் அப்படின்றதுக்காக வாய்க்கு வந்தது. பிரதமர் மோடி பேசுனது அப்படி கிடையவே கிடையாது. எங்களுடைய அரசியல் அப்படின்றது அப்படி கிடையவே கிடையாது. பிரிவினைவாத அரசியல் அப்படின்றது எங்களுக்கு இல்லவே இல்லை அப்படின்னு வாய்க்கு வந்ததை பேசிட்டு இருக்காரு. அதுல ஃபர்ஸ்ட் அவர் டிஃபெண்ட் பண்ணது, நான் கடவுளின் அவதாரம் அப்படின்ற மாதிரி மோடி சொன்ன விஷயம், அது கடவுளின் அவதாரம் கிடையாது, கடவுள் அவருக்கு இட்ட பணியை செய்ததாக மோடி சொன்னார், அதை நீங்க திருச்சி பேசிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அது ஒண்ணு சொல்றாரு. இரண்டாவது ரொம்ப முக்கியமான கேள்வி அவரிடம் வைக்கப்பட்டது, இஸ்லாமியர்களுக்கு இடஒதுக்கீடு, அதுவும் ஓபிசி எஸ்சி எஸ்டி அவர்களுக்கு இருக்கக்கூடிய இடஒதுக்கீட்டை பிடுங்கி இஸ்லாமியர்களுக்கு கொடுத்து விடுவார்கள் அப்படின்ற ஒரு கருத்தை மோடி வைக்கிறாரு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்கன்னு கேட்கும் பொழுது, இதெல்லாம் நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. மோடியே அதை சரியாதானே சொல்றாரு. அதுக்கு என்ன சொல்றாரு அப்படின்னா, மதத்தின் அடிப்படையில் இடஒதுக்கீடு கூடாது அப்படின்றது இந்தியாவோட கான்ஸ்டியூஷன்ல இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ அந்த கான்ஸ்டியூஷனை மீறி சில விஷயங்கள் நடந்திருக்கு. காங்கிரஸ் ஆளக்கூடிய மாநிலங்கள்ல நடந்திருக்கு, ஆந்திராவில் நடந்திருக்கு, கர்நாடகாவில் நடந்திருக்கு இப்படின்ற மாதிரி ஒரு பட்டியலை போட்டு சொல்லிட்டு ஒரு கருத்தை அங்க சொல்றாரு. என்ன விஷயம்னா, இப்படிப்பட்ட வகையில இடஒதுக்கீடு கொடுக்கப்பட்டதன் காரணமாகத்தான் கர்நாடகாவில் இஸ்லாமியருக்கு 4% இடஒதுக்கீடு கொடுக்கப்பட்டது காரணமாகத்தான், அதாவது அரசியல் சாசனத்தை மீறி கொடுக்கப்பட்டதன் காரணமாகத்தான் நீதிமன்றம் அதை ஸ்ட்ரைக் டவுன் பண்ணுச்சு அப்படின்னு சொல்லிட்டு போறாரு போற போக்குல. உண்மையில் நீதிமன்றம் அப்படி செய்யல. அதை செய்தது வந்து பாஜக அரசு, பொம்மை அரசு, பாஜகவினுடைய முதலமைச்சராக இருந்த பொம்மை அரசு. அதுவும் தேர்தலுக்கு முன்னாடி செய்யறாங்க. தேர்தலுக்கு முன்னர் அதை வந்து ஒரு பேசுபொருளாக மாற்ற வேண்டும், அதை வைத்து வாக்கு சேகரிக்க வேண்டும் அப்படின்றதுக்காக இஸ்லாமியர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த 4% இடஒதுக்கீடை ரத்து பண்றதா அறிவிக்கிறாங்க. அதை எதிர்த்து உச்சநீதிமன்றத்திற்கு போகும்பொழுது உச்சநீதிமன்றம் விசாரிக்கும் பொழுது அதே பாஜக கவர்மெண்ட் சொல்லுது, இப்போதைக்கு நாங்க இதை நடைமுறைப்படுத்த மாட்டோம்னு பிரமாண பத்திரம் தாக்கல் செஞ்சிருக்கிறாங்க. அவங்க அந்த 4% இடஒதுக்கீடு நீடிக்கும், இப்போதைக்கு நாங்க எடுத்த அந்த முடிவை நடைமுறைப்படுத்த மாட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. உச்சநீதிமன்றமும் என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் இதை நீக்கியது சரி அப்படின்றதுக்கான எந்த பிரைமா ஃபேஸியும் கிடையாது அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தையை உச்சநீதிமன்றம் பயன்படுத்தி இருக்கு. அப்ப இங்க நல்லா கவனிக்க வேண்டியது, உச்சநீதிமன்றம் தடை செய்யவில்லை, ஸ்ட்ரைக் டவுன் பண்ணல. அரசு எடுத்த முடிவு, அதை எதிர்த்து உச்சநீதிமன்றத்துக்கு போனது. உச்சநீதிமன்றம் இந்த கருத்தை பதிவு செய்ததுக்கு பிறகு இல்ல நாங்க அதை நடைமுறைப்படுத்த மாட்டோம் இப்போதைக்கு கேஸ் முடிகிற வரைக்கும் இவங்க பிரமாண பத்திரம் தாக்கல் செஞ்சிருக்கிறாங்க. ஆனா இவர் என்ன சொல்றாரு, ஏதோ உச்சநீதிமன்றம் வந்து அந்த 4% இடஒதுக்கீட்டை ரத்து செய்தது போல பேசுறாரு. ஏன் ரத்து செய்ததா? கான்ஸ்டியூஷனுக்கு அகெயின்ஸ்டா 4% இடஒதுக்கீடு அப்படின்றது மதத்தின் அடிப்படையில் கர்நாடக காங்கிரஸ் அரசு கொடுத்துச்சா அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு. ஆனா அதுவும் பொய். ஓகே, கர்நாடகாவை பொறுத்த வரைக்கும் இஸ்லாமியர்களுக்கு 4% இடஒதுக்கீடு கொடுத்த அந்த வரலாறை திரும்பி பார்த்தோம் அப்படின்னா,
சின்னப்பா ரெட்டியோட கமிஷன் அவர்கள் கொடுத்த பரிந்துரையின் அடிப்படையில் இஸ்லாமியர்களுக்கு, அது இஸ்லாமிய சமூகத்தில் இருக்கக்கூடிய 33 சமூகத்தை சேர்ந்தவர்கள், இஸ்லாமிய மதத்தில் இருக்கக்கூடிய 36 சமூகத்தை சேர்ந்தவர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்க வேண்டும். அதுவும் அவங்க 6% ரெக்கமெண்ட் பண்றாங்க. வெறும் இஸ்லாமியர்களுக்கு மட்டும் கிடையாது, புத்திஸ்ட், அப்புறம் தாழ்த்தப்பட்டவர்கள் இருக்காங்களே, பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர்கள், கிறிஸ்துவ மதத்துக்கு மாறி வராங்கல்ல, அவங்களுக்கும் மொத்தமா 6% தர சொல்றாங்க. அந்த நடவடிக்கையை யார் எடுக்கிறா அப்படின்னா காங்கிரஸ் அரசு எடுக்குது. 1994 காங்கிரஸ் அரசு எடுக்குது. சின்னப்ப ரெட்டியோட கமிஷனுடைய அந்த அறிக்கையை ஏற்றுக்கொண்டு 6% இடஒதுக்கீடு கொடுக்கப்படுது. அதை எதிர்த்து நீதிமன்றத்துக்கு போகும்போது நீதிமன்றம் எதை சுட்டி காட்டுதுன்னா, நீங்க 50% அந்த சீலிங் இருக்குல்ல இடஒதுக்கீடுக்கு இருந்து இன்ன வரைக்கும் அது ஒரு பிரச்சனையாகவே இருந்துட்டு இருக்குல்ல, அந்த 50% சீலிங்கை நீங்க மீறுறீங்க அப்படின்னு தான் சுட்டி காட்டினாங்களே தவிர நீங்க மதத்தின் அடிப்படையில் ஏன் கொடுத்தீங்கன்னு உச்சநீதிமன்றம் சொல்லல. ஆக்சுவலா அது மதமும் கிடையாது, சோசியலி எஜுகேஷனலி பேக்வர்ட் கிளாஸ், அவ்வளவுதான். இத்தனைக்கும் ஒரு ஆணையத்தை நியமித்து அந்த ஆணையம் கொடுத்த ரெக்கமெண்டேஷன் அடிப்படையில தான் அதை செய்யறாங்க. அதற்கு பிறகு உடனடியாக காங்கிரஸ் அரசு கவிழுது. அதற்கு பிறகு யாருன்னா இப்போது பாஜகவோட கூட்டணியில் இருக்கிறாங்கல்ல மதசார்பற்ற ஜனதா தளம், தேவகவுடா தலைமையிலான அந்த அரசு வருது. அடுத்த 2-3 மாதத்திலேயே தேவகவுடா தலைமையிலான அரசு என்ன பண்றாங்க, அந்த 2% நீக்கி விட்டுட்டு 4% இடஒதுக்கீட்டை இஸ்லாமியர்களுக்கு கொடுக்குறாங்க. புத்திஸ்ட் அப்புறம் பட்டியல் சமூகத்திலிருந்து மதம் மாறி வந்த கிறிஸ்தவர்கள் அந்த 2 பிரிவையும் நீக்கிட்டு இஸ்லாமியர்களுக்கு 4% இடஒதுக்கீடு அப்படின்றத கொடுத்துட்றாங்க. அதற்கு பிறகு எந்த பிரச்சனையும் கிடையாது. கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளுக்கு மேலாக அந்த இடஒதுக்கீடு நீடித்து கொண்டிருந்தது. நல்லா புரிஞ்சுக்கோ, நீடித்து கொண்டிருந்தது. 2014 ஒன்றியத்துல பாஜக ஆட்சிக்கு வருது. அதற்கு பிறகு காங்கிரஸ் தலைமையிலான அந்த அரசை, அதாவது காங்கிரஸ் ஜேடிஎஸ் அந்த கூட்டணி அரசை கவிழ்த்துட்டு பிஜேபி ஆட்சிக்கு வருது இங்க கர்நாடகால. அத்தனை ஆண்டுகளாக 10 ஆண்டுகளாக ஒன்றியத்தில் இருந்தாங்க. அதற்கு பிறகு இங்க ஒரு 4-5 ஆண்டுகளாக இருந்தாங்க. அதற்கு அந்த சமயத்துல எந்த நடவடிக்கையும் இல்லை. இந்த 4% இடஒதுக்கீட்டு திரும்ப வாங்கணும், திரும்ப பெறணுன்றதுக்காக எந்த நடவடிக்கையும் எடுக்கல. தேர்தல் வரும்பொழுது ஏதாவது ஒண்ணு கிளப்பணும்ல. இன்னைக்கு எப்படி பிரதமர் ஏதாவது ஒண்ணு பேசியாவது நம்ம ஜெயிச்சிட மாட்டோமா, மக்களை மதத்தின் அடிப்படையில் பிரித்து ஜெயிச்சிட மாட்டோமா அப்படின்னு ஏதாவது எதுதெல்லாம் கிடைக்கும். 2 மாடு இருந்தா 1 மாடை புடிங்கி கொடுத்துருவாங்க, உங்க தாலியை பொறுத்து அறுத்துருவாங்க, உங்கள்கிட்ட 2 வீடு இருந்தா ஒன்ன புடிங்கிருவாங்க. இப்படி போற இடத்துல எல்லாம் இந்த மாதிரி புடுங்கிறத பத்தி பேசிக்கிட்டு இருக்காருல்ல. அதே போல கர்நாடக தேர்தலில், சட்டமன்ற தேர்தலில் ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு யோசிச்சாங்க. அவர்கள் அந்த 4 ஆண்டுகள் ஆட்சி செய்ததுல இதை செய்தோம் அதை செய்தோம்னு சொல்வதற்கு எதுவும் இல்லை. அப்ப ஏதாவது செஞ்சாவது மக்களை மத ரீதியாக பிரிச்சு ஓட்ட வாங்க முடியுமான்றதுக்காக அதற்கு முன்னர் 20 ஆண்டுகளாக நீடித்து கொண்டிருந்த அந்த இடஒதுக்கீட்டை இவங்க ரத்து செய்யறாங்க. அதை எதிர்த்து உச்சநீதிமன்றத்துக்கு போகும்போது உச்சநீதிமன்றத்துல இவங்க பிரமாண பத்திரம் கொடுக்குறாங்க, நாங்க இது நடைமுறைப்படுத்துறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இங்க அண்ணாமலை போற போக்குல என்ன சொல்றாரு அப்படின்னா, கர்நாடக உதாரணத்தை எடுத்துக்கொண்டு எப்படியாக திரித்து பேசுறாரு அப்படின்னா, ஏதோ மதத்தின் அடிப்படையில் இடஒதுக்கீடு கொடுக்கப்பட்டதா, அதற்கெல்லாம் உதாரணம் கர்நாடகாவா, அதைத்தான் மோடி அவர்கள் போற இடத்துல எல்லாம் சுட்டி காட்டுறாராம். மதத்தின் அடிப்படையில் இடஒதுக்கீடு கிடையாது. சரி, அதை விளக்கமா பேச வேண்டியதானே மோடி. நாங்கள் மதத்தின் அடிப்படையில் கொடுக்கவில்லை, கொடுக்க மாட்டோம், காங்கிரஸ் மதத்தின் அடிப்படையில் கொடுக்குது. நாங்க என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நாங்க ஒருவேளை ஆட்சிக்கு வந்தா நாங்க என்ன பண்ணுவோம்னா, இஸ்லாமிய சமூகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு பிரிவினர் அதுல சோஷியலி, எக்கனாமிக்கலி, இல்லைன்னா நீங்க எஜுகேஷனலி பேக்வர்டா இருக்கக்கூடியவர்களை நாங்க தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுப்போம். ஆனா காங்கிரஸ் என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த மாதிரி அதில் இருக்கக்கூடிய உட்பிரிவை பற்றி பேசாமல் நேரடியாக மதத்தின் அடிப்படையில் கொடுத்து விடும் அப்படின்னு விளக்கமா பேசுங்க, விளக்கமா பேசி ஓட்டு கேளுங்க. ஆனா நீங்க எப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்க, அதை இவர் இப்படியாக நியாயப்படுத்துறாரு. எவ்வளவு பெரிய பொய்ய சொல்றாரு யோசிச்சு பாருங்க. அவ்வளவு பெரிய பத்திரிகையாளர் சந்திப்பு நடக்குது, எவ்வளவு பெரிய பொய்ய சொல்றாரு. நீதிமன்றத்தை குறிப்பிட்டு பொய் சொல்கிறார், உச்ச நீதிமன்றத்தை குறிப்பிட்டு பொய் சொல்கிறார், ஸ்ட்ரைக் டவுன் பண்ணிருக்கு அப்படின்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்துறார். இப்ப எவ்வளவு பெரிய பொய்யர் இவர், அதான் கவனிக்க முடியாது. சோ அப்ப அந்த டேமேஜ் கண்ட்ரோல்ல இவர் இறங்கி தமிழ்நாட்டுல பாஜகவுடைய செல்வாக்கு இல்ல பாஜக மீது விழுந்திருக்கக்கூடிய அந்த பழி இருக்குல்ல, அதை நீக்க வேண்டும் அப்படின்றதுக்காக வாய்க்கு பொய் சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. ஓகே, இப்ப இந்த மத ரீதியான பிரச்சனை வரும் பொழுதுதான் காங்கிரஸ் தேசிய அளவுல இதை எதிர்கொண்டு இருக்கிறது. தமிழ்நாட்டிலையும் கூட காங்கிரஸ் இதை எதிர்த்து பேசி கொண்டிருக்கும் பொழுது கமலாலயத்தை முற்றுகையிடுதல் அப்படின்ற அந்த பேச்செல்லாம் வரும்போது நானே வரவேற்கிறேன், வாங்க உபசரிப்பு, சாப்பாடு போடுறேன் அப்படின்லாம் சொன்னார். இதை எப்படி பாக்குறேன்? அந்த சாப்பாடு போடுறேன்னு சொன்னதுக்கு பிறகு காங்கிரஸ் தரப்புல இருந்து வந்த பதில் தான் ரொம்ப முக்கியம். சாப்பாடு போடுங்க, ஆனா மாட்டுக்கறி போடுங்க அப்படின்னு சொன்னாங்க. அதைத்தான் இன்னைக்கு கேள்வி எழுப்புறாங்க. ஆமா, EVK இளங்கோவன் சொல்றாரு, அதைத்தான் கேள்வி எழுப்புறாங்க பத்திரிகையாளர். அதுக்கு அவர் சொல்றாரு என்னன்னா,
உணவு விஷயங்கள்ல நம்மளால தலையிட முடியாது, அது தலையிடக்கூடாது. நீங்கள் என்ன சாப்பிடுவீங்களோ அது உங்களுடைய விருப்பம், நாங்கள் என்ன சாப்பிடுகிறோமோ அது எங்களோட விருப்பம். இதுதான் பாஜகவினுடைய ஸ்டாண்டு அப்படின்னு சொல்றாரு. இது வந்து ஏன் சிரிப்பதுன்னு தெரியல இப்படி பேசக்கூடிய. அப்ப நான் பீஃப் வாங்கிட்டு போய் கமலாலயத்துல வச்சு சாப்பிட்டு வரலாம். அப்படிதான் சொல்றாரான்னு தெரியல, அவர்கிட்ட போய் கேட்கணும் நம்ம. அப்போ இன்னொருத்தர் மேல திணிக்க முடியாது, நீ இதைத்தான் சாப்பிட வேண்டும் என்று திணிக்க முடியாது அப்படின்றத ரொம்ப அழகா சொல்றாரு. இவர் சொல்லிட்டு இருக்கக்கூடிய இதே சமயத்துல குஜராத்ல, இவர்கள் ஆளக்கூடிய குஜராத்ல இப்போ நடந்தது, போன ஒரு 10 நாட்களுக்கு முன்னர் நடந்த விஷயத்த சுட்டி காட்ட விரும்புறேன். மிஷ்ரி கான் அப்படின்ற ஒரு இஸ்லாமியர், அவர் என்ன பண்றாரு, தன்னுடைய கிராமத்துல இருந்து அவருடைய சகோதரி இருக்கக்கூடிய ஒரு கிராமம், அந்த கிராமத்துக்கு அந்த சகோதரிக்கு கொடுப்பதற்காக 2 எருமை மாட்டை ஏற்றிக்கொண்டு போகிறார் வேன்ல. அவரோடு சேர்ந்து அவர் நண்பரும் போறாரு அந்த வேன்ல. கரியா இல்ல மாடை கொண்டு போறாரு, 2 எரும மாடை ஏற்றிட்டு போய் அவருடைய சகோதரிக்கு கொடுப்பதற்காக போறாரு. போயிட்டு இருக்கும் பொழுது நடுவுல இந்த பசுக்காவலர்கள்லாம் இருப்பாங்கல்ல, உள்ள இருக்கிறது எரும மாடு, சரி, ஆனா தடுத்து நிறுத்துறது பசுக்காவலர்கள். தடுத்து நிறுத்தி அவரோட தகராறு பண்றாங்க. மாட்டை எங்க எடுத்துட்டு போற, அவர் சொல்றாரு, என்னுடைய சகோதரிக்கு கொடுக்கறதுக்காக போயிட்டு இருக்கேன். அது சீர் கொடுக்க வச்சிருக்கிற மாடுரா? சீர் கொடுக்கறதுக்கோ இல்ல எதுக்கோ எடுத்துட்டு போறாரு, சகோதரிக்கு கொடுக்கறதுக்கு தான் போறாரு. இதற்கு முன்னர் தான் வந்து பிரதமர் பேசுறாரு. அதற்கு ஒரு சில நாட்களுக்கு முன்னர் தான், உங்ககிட்ட 2 எரும மாடு இருந்தா ஒண்ணு பிடிங்கிட்டு யார்கிட்ட கொடுப்பாங்க, இஸ்லாமியர்களுக்கு கொடுத்துருவாங்க. அதாவது அதிகமாக பிள்ளை பெற்றுக் கொள்பவர்களுக்கு கொடுத்து விடுவாங்க. அது சொன்னதுக்கு பிறகு இந்த சம்பவம் நடக்குது. 2 எரும மாடை இவர் எடுத்துட்டு போறாரு, தடுத்து நிறுத்துறாங்க. இவர் சொல்றாரு, விளக்கெல்லாம் கொடுக்குறாரு. அதை கேட்கறதுக்கு அவங்க தயாரா இல்லை. கிட்டத்தட்ட ஒரு 5-6 பேர் கொண்ட கும்பல். அந்த கும்பல் வந்து ஏற்கனவே அந்த கும்பல் மேல இப்படியாக மாடை ஏற்றி செல்வக்கூடிய நபர்களை தடுத்து நிறுத்தி அவங்கள்ட்ட வசூல் வேட்டையில ஈடுபடுறதாக குற்றச்சாட்டு இருக்கு அந்த கும்பல் மேல. வெறும் மாடை பாதுகாக்கிறது அவங்களோட எண்ணம் கிடையாது. நீ மாடை எடுத்துட்டு போனா எனக்கு காசை கொடுத்துட்டு எடுத்துட்டு போ, மாடை வெட்டு, ஏதாவது பண்ணு, சாப்பிடு, அது பசுவா இருக்கட்டும், எருமையா இருக்கட்டும், எந்த மாடா இருக்கட்டும், காசு. இவர் நியாயமா கேட்கிறாரு, ஏங்க நான் கொண்டு போய் என் தங்கச்சிக்கு கொடுக்கறதுக்கு அதுவும் எரும மாடை எடுத்துட்டு போறேன், ஏங்க ஸ்டாப் பண்றீங்கன்னு கேட்கிறாரு. இல்ல எனக்கு காசு கொடுத்தே ஆகணும். தகராறு ஆகுது. அப்ப இவர் புரிஞ்சுக்கிட்டாரு, கூட வந்த நண்பர் புரிஞ்சுக்கிட்டாரு, இவனுங்க பொறுக்கி பயிலுங்க, எது வேணா செய்வானுங்கன்னு சொல்லிட்டு இறங்கி ஓட்டம் பிடிச்சிடறாரு. இவர் மாட்டிக்கிட்டாரு, அடிச்சே கொலை பண்ணிடுறாங்க, கொண்டுறாங்க, இறந்து போயிட்டார் அவரு. நடந்தது போன வாரம். மாடுக்கு என்னாச்சுன்னு தெரியல, மனுஷன் இறந்துட்டார். போலீஸ் வந்து அதை லிஞ்சிங்கா வந்து வழக்கு பதிவு செய்ய மறுக்குது இன்ன வரைக்கும். போலீஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா, குஜராத் போலீஸ் என்ன சொல்லுது அப்படின்னா, 2 பேருக்கும் இடையில ஏற்கனவே தகராறு இருந்தது, முன்பகை காரணமாக இது நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா ஓடி போனார்ல ஒருத்தர் கூட, அவர் வந்து வாக்குமூலம் கொடுக்குறாரு, இல்ல தடுத்து நிறுத்தியது பசுக்காவலர்கள், அவர்கள் எல்லாருமே நாங்க வண்டியில எரும மாட்டை ஏத்திட்டு போனது தப்புன்னு சொல்லிதான் எங்கள்கிட்ட வாதம் பண்ணாங்க, அதற்காகத்தான் அவங்க அடிச்சு கொண்டாங்க அப்படின்னு ரொம்ப கிளியரா சொல்றாரு. இது இப்ப நடந்தது, குஜராத் இப்ப நடந்தது. இவர் பேசுறாரு ஒரு வாரத்துக்குள்ள, எங்களுக்கு வந்து நீங்க என்ன உணவு வேணா சாப்பிடுங்க, நாங்க என்ன உணவு சாப்பிடுவோம். இவர் எரும மாட்டை பத்தி பேசின அதே குஜராத்ல இது நடக்குது. அதே குஜராத்ல எரும மாடை பத்தி பேசின சில நாட்கள்லயே இது நடக்குது, ஒரு வாரம் கூட இல்ல நடக்குது. இப்ப இங்க வந்து இவரு டிஃபெண்ட் பண்றாரு பாருங்க, அது அவங்க உரிமை. அப்படியா விட்டுக்கிட்டு இருக்கீங்க நீங்க வட மாநிலங்கள்ல? தமிழ்நாட்டுல உங்களோட பருப்பு வேகல, அது வேற விஷயம். வட மாநிலங்கள்ல இந்த செய்தியெல்லாம் நமக்கு தெரியாதுன்றதுனால இப்படி போய் சொல்றாங்களா? இல்ல, மக்களை முட்டாள்னு யோசித்தால்தான் இப்படி பேச முடியும். இந்த செய்தி எல்லாம் வந்து ஒரு காலத்துலதான் செய்தி எல்லாம் வந்து சேர்றதுக்கு பல மாதங்கள் ஆகும். இன்னைக்கு அடுத்த செகண்ட்ல மக்கள் அந்த செய்தியை படிக்கிறாங்களே. அப்படி இருக்கும்பொழுது நீங்க இவ்வளவு ஓப்பனா போய் சொல்றீங்கல்ல. நான் சொன்னல இதுக்கு முன்னாடி கர்நாடகாவுடைய இடஒதுக்கீட்டை நீக்கினது உச்சநீதிமன்றம்னு போய் சொன்னார்ல, அதே போலதான் நீங்க என்ன சாப்பிடுவீங்களோ அது நீங்க சாப்பிட்டுக்காங்க, நாங்க என்ன சாப்பிடுறோமோ நாங்க சாப்பிட்டுக்கிறோம். பாஜக அவ்வளவு பெருந்தன்மையாக இருக்கக்கூடிய ஒரு கட்சி அப்படின்ற மாதிரி இன்னொரு பொய்யை சொல்றாரு. இப்ப பொய்யை சொல்லும் போது எதை மறைக்கிறாரு? குஜராத்ல நடந்த அந்த ஒரு கொடூரமான கும்பல் கொலையை மறைக்கிறார். அந்த கும்பல் கொலைன்னு அதை வழக்கு பதிவு செய்ய காவல்துறை இன்ன வரைக்கும் மறுத்துக்கிட்டு இருக்கு. அங்க போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு. இந்த கும்பல் கொலைன்ற அடிப்படையில நீங்க வழக்கு பதிவு செய்யணும்ட்டு சாதாரணமாக முன்விரோதத்தில் இந்த கொலை நடந்ததாக காவல்துறை அதை மாட்டி கொண்டிருக்குது. ஸோ அப்படிப்பட்ட சூழல்ல இங்க தமிழ்நாட்டில் உட்காந்துட்டு டேமேஜ் கண்ட்ரோல்ல இப்படி பேசிக்கிட்டு இருக்காரு அண்ணாமலை. இப்ப நீங்க சொல்ற இந்த பதில இருந்து பார்க்கும் போதே கூட இப்ப இதெல்லாம் எங்க இருந்து கிளைத்து வருது அப்படின்னா, ஆடு மாடு கோழி பலியிட தடை அப்படின்றத உத்தரப்பிரதேசம் குஜராத் போன்ற மாநிலங்கள்ல விதிச்சிருக்கிறாங்க. ஸ்லாட்டர் ஹவுஸ் அப்படின்றத வந்து ஒரு பெரு நிறுவனங்கள் தொடர்பான ஒரு சிலர் மட்டும்தான் நடத்த முடியும். அதுக்கு மாடை ஏத்திட்டு போற வண்டியை எவனும் நிப்பாட்டுறது இல்லை. சாதாரண ஒருத்தர் வந்து 1/2 கிலோ பீஃப் வாங்கி அன்னைக்கு சமைச்சு சாப்பிடலான்னு வீட்டுக்கு கொண்டு வரோன்னு அடிச்சு கொண்டுறாங்க.
2 எருமாட்டை சீர்வரிசையா வீட்டுக்கு கொண்டு போய் இறக்குற போற ஒருத்தர் அடிச்சு கொண்டிருக்காங்க. தமிழ்நாட்டிலே அப்படி ஒரு அந்த சட்டம் வந்தது, ஆடு மாடு கோழி தடை சட்டம். அந்த சட்டத்தை கொண்டு வந்தவரே வந்து அதற்கு பிறகு திரும்ப பெற்றுக்கொண்டார். சில பகுத்தறிவாளர்கள் வரவேற்றும் கூட அந்த திட்டத்தை வந்து ஜெயலலிதா வந்து திரும்ப பெற்றுக்கொள்ளக்கூடிய இதெல்லாம் நடந்தது. இப்ப இதை குறிப்பிட்டு என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஜெயலலிதா ஒரு இந்துத்துவவாதி, ஒரு தீவிர இந்து கொள்கையை பின்பற்றி இந்துத்துவவாதி அப்படின்னு தமிழிசை சொல்றாங்க, அண்ணாமலை சொல்றாரு, மோடி சொல்றாரு, அமித்ஷா சொல்றாரு. இவங்களுக்கான அந்த ஜெயலலிதா பாசம் அப்படின்றது திடீர்னு இவ்வளவு பொங்குறதுக்கு காரணம் என்ன? ஜெயலலிதாவை பொறுத்த வரைக்கும் நம்ம நல்லா தெரியும், அவங்க வந்து மத நம்பிக்கை இருக்கக்கூடிய ஒரு நபர். அவங்க எதை செய்தாலும் நல்ல நேரம் பார்க்கக்கூடியவர்கள். இத அதிமுகவோட பீட்டை கவர் பண்ணக்கூடிய பத்திரிகையாளர்கள் ரொம்ப அழகா சொல்லுவாங்க. அவங்க வந்து முன்கூட்டியே சொல்லுவாங்க, இந்த தினத்துல இது நடக்காதுங்க, இந்த டைமா ஜாலியா இருங்க, சிஎம் வந்து வரமாட்டாங்க வெளியில, இந்த டைமா ஐயோ சிஎம் வெளியே வர்றதுக்கு டைம் இதுதான் டைம், கரெக்டா வந்துருவாங்க. சட்டப்பேரவை நடக்கும்போது கூட சொல்லுவாங்க, இந்த டைமுக்கு வரமாட்டாங்க, எவங்கண்ணா கடந்த பிறகு வருவாங்க, அது வரைக்கும் ஜாலியா இருப்பாங்க. ஏன்னா சட்டப்பேரவை நடக்கிற விதமே சூப்பரா இருக்கும். ஜெயலலிதா சட்டப்பேரவைக்குள் இருந்தால் ஒரு சட்டப்பேரவை ஒரு விதமா நடக்கும், ஜெயலலிதா அவர்கள் இல்லாட்டினா ஒரு விதமா நடக்கும். அது நானும் சட்டப்பேரவை கவர் பண்ணியிருக்கேன்ற அடிப்படையில் நான் சொல்றேன். இப்ப ஜாலியா இருப்பாங்க. அதாவது ஸ்கூல்ல வந்து டீச்சர் வராட்டினா கிளாஸ் ரூம்ல எப்படி விட்டு விளையாடுவாங்க, அது மாதிரி ஜாலியா நடக்கும் சட்டப்பேரவை. ஜெயலலிதா அவர்கள் வந்து அடுத்த செகண்டே ஒரு ஸ்ட்ரிக்டான ஒரு மிஸ் வந்து கிளாஸ் ரூம்க்கு வந்தா பசங்களாம் எப்படி உட்காருவாங்க, அந்த மாதிரி காப்சிப்னு உட்காருவாங்க அசம்பிளியில. அப்படியெல்லாம் நடக்கும்னு வச்சுக்கோங்களேன். அப்போ ஜெயலலிதா மத நம்பிக்கை இருக்கக்கூடிய ஒரு நபர், எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அவர்கள் அந்த ஜெயலலிதா அவர்களை இயக்கிய 2 லாபி இருந்துச்சு அவங்க உயிரோடு இருந்த காலத்துல. ஒண்ணு வந்து மயிலாப்பூர் லாபி, இன்னொரு மன்னார்குடி லாபின்னு வச்சிருக்கோம். மயிலாப்பூர் லாபியினுடைய கை ஓங்கும் பொழுது அவர்களிடம் அந்த இந்துத்துவா தன்மை அதிகரிக்கும். அதை நம்ம பார்த்துருக்கோம். அதுல ஒண்ணு பகுதி தான் அவங்க ஆடு கோழி வெட்ட தடை, மதம் மாற்ற தடை சட்டம், இந்த மாதிரியான விஷயங்களை கொண்டு வந்து அதற்கு பிறகு இல்ல நான் தவறு செய்து விட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஆஹா பாஜகவோடு கூட்டணி வைத்ததே மிகப்பெரிய தவறு அப்படின்னு சொல்லிட்டு அதற்கு பிறகு அவர்கள் கூட்டணியே வைக்கல. ஆமாம், அவர்கள் வந்து 1990களில் வந்து ராம் ஜென்ம பூமி அதை ஆதரித்தார், அதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது. ஆனா அதற்கு பிறகு அவருடைய நடவடிக்கை எப்படியாக இருந்தது? இப்ப தமிழ்நாட்டுல அப்படியாக முழுமையாக இந்துத்துவா கொள்கையை ஏற்றுக்கொண்ட ஒரு நபரால் இங்க ஆட்சி செய்யலாம் முடியாது. அப்ப அதை அவர்கள் தெரிந்து கொண்டார் ஜெயலலிதா. அதனாலதான் வந்து அப்படியாக அவருடைய தன்மை இருந்தது. தனிப்பட்ட முறையில அவர் இந்துத்துவா மீது அவருக்கு சாஃப்ட் கார்னர் இருந்தது. பிஜேபி மேல கூட மறைமுகமாக ஒரு சாஃப்ட் கார்னர் இருந்துச்சு. ஆனா அவருடைய அந்த ஆட்சி முறை, அந்த நடவடிக்கையில் எங்கேயுமே நீங்க அதை பார்க்க முடியாது. இவங்கள மாதிரி என்ன, கர்நாடகாவில் வந்து பிஜேபி வந்ததுக்கு பிறகு இந்த கொடுக்கப்பட்ட இஸ்லாமியர்கள் கொடுக்கப்பட்ட 4% இடஒதுக்கீட்டை ரத்து பண்ணாங்களா? இங்க இருக்க 3.5% இடஒதுக்கீட்டை ஜெயலலிதா செஞ்சாங்களா? செய்யல ஜெயலலிதா. அதே போல நீங்க மற்ற மாநிலங்கள்ல இன்னைக்கு நடைமுறைப்படுத்தி இருக்கக்கூடிய அந்த சட்டங்களை எல்லாம் இங்க கொண்டு வந்தாங்களா? மத மாற்ற தடை சட்டம் இல்லாட்டினா கொண்டு வந்துட்டு அதை திருப்பி வாங்கினாங்க, அது வேற விஷயம். அதை நடைமுறைப்படுத்துவதில் உறுதியாக இருந்தாங்களா? அப்போ உங்களுடைய இந்துத்துவா, நீங்க முன்வைக்கக்கூடிய கொள்கை, இது எல்லாத்துலயுமே வந்து அவங்க உறுதியாலாம் இருந்ததே கிடையாது. ஒரு சமயத்துல அந்த லாபி கை ஓங்கும் பொழுது அதற்காக சில விஷயங்களை இறங்கி செய்வாங்க, அது மாற்றுக்கிறது கிடையாது. ஆனா அதற்கு பிறகு அவர்கள் அதை அவங்க ஃபாலோ பண்ணது கிடையாது ஸ்ட்ராங்கா. ஏன்னா அதற்கான சூழல் தமிழ்நாட்டுல இல்ல, அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க. ஒரு சூடுதான், அவ்வளவுதான். நீங்க ரொம்ப பயங்கரமா காங்கிரஸ் மேல அவ்வளவு பெரிய அலிகேஷனை வச்சு, மிகப்பெரிய அளவு குற்றச்சாட்டை வச்சு, அடுத்து பிஜேபி தான், வேற வழியே இல்லை அப்படின்ற சூழல் இருந்த போதும் கூட பிஜேபியோட கூட்டணி வைக்கலையே அவங்க. மோடியா லேடியான்ல கேட்டாங்க அவங்க. ஆமா, நீங்க சொல்லுங்க. 2014 நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னர் அதிமுகவினுடைய பொதுக்குழு வானகரத்தில் நடந்த போது கவர் பண்ண ரிப்போர்ட்ல நானும் ஒருத்தர். அப்ப அங்க இருக்கக்கூடிய அதிமுக தொண்டர்களும் சரி, இல்ல அதிமுகவுடைய பொதுக்குழு உறுப்பினர்களும் சரி, அமைச்சர்கள் உட்பட எல்லாருமே அவருடைய எண்ணம் என்னவாக இருந்ததுன்னா, பிஜேபி வந்து பெரும்பான்மையோடு வர்றதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி. 98 மாதிரி ஒரு செனாரியோ வரும் அப்படின்னு அவங்க யோசிச்சிட்டாங்க. நாம தனியா நின்று கண்டிப்பாக 40 தொகுதியில வெற்றி பெற்றுருவோம். அப்போ நாம வந்து கிங் மேக்கரா மாறுவோம், அம்மாவை பிரதமராக்குவோன்ற ரேஞ்சில் அவங்க பேசிட்டு இருந்தாங்க. நான் இருந்தேன் அந்த இடத்துல. அப்போ அந்த பொதுக்குழுல நிறைவேற்றப்பட்ட ஒரு தீர்மானமும் கூட அப்படியாக அமைந்தது. அடுத்த பிரதமரை தேர்ந்தெடுக்கக்கூடிய இடத்துல அதிமுக வரும் அப்படின்னு சொல்லிட்டு, அம்மா வருவாங்க அப்படின்ட்டு அப்படித்தான் அவங்க எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. சோ அப்போ கூட அவங்க கூட்டணிக்கெல்லாம் போல. மோடி அலை இந்தியா முழுவதும் வீசுச்சுன்னு நீங்க கொண்டு போய் காங்கிரஸுக்கு எதிராக அவ்வளவு பெரிய விஷயத்தை கொண்டு போய் சேர்த்து, அதற்கு பிறகு பாஜகவுடைய அலை மோடி அலை வீசுதுன்னு சொன்ன அந்த சமயத்துல கூட அவங்க அப்படியாக சேரவில்லை. ஏன்னா அவர்களுக்கு பிரதானம் இன்னைக்கு
தமிழ்நாட்டு அரசியல் தான். இப்ப தமிழ்நாட்டு அரசியல்ல இந்த பருப்பு வேகாது அப்படின்னு அவங்களுக்கு நல்லா தெரியும். அதனாலதான் அவங்க என்னைக்குமே அப்படியாக அடையாளப்படுத்தி கொண்டது கிடையாது. அதிமுகவோட கேடர்ஸ் இந்துத்துவாவை பின்பற்றுபவர்களாகத்தான் இருந்தாங்களா? அதிமுகவுக்குள்ள இப்ப பிஜேபிக்கு உள்ள ஒரு சிறுபான்மையினர் இருக்கிறாருன்னா ஒரு அச்சுறுத்தலை உணர முடியுது. பிஜேபி ஆளுகின்ற மாநிலத்துல சிறுபான்மையினரா இருக்கிறது வந்து ஒரு பெரிய அச்சுறுத்தலா இருக்கு. அது பீட் எனி சிறுபான்மையினர், மொழி ரீதியாக, மத ரீதியாக, சாதி ரீதியாக எந்த சிறுபான்மையினரா இருந்தாலும் ஒரு அச்சுறுத்தல் வந்து அவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கு. அதிமுகவுக்குள்ள அப்படியான ஒரு சூழல் இருந்ததா? சூழல் இல்லையே. சூழல் இருந்துச்சுன்னா ஒருவேளை இவர்கள் கொண்டு வந்த அந்த சட்டம் இருக்குல்ல, ஆடு கோழி வெட்ட தடை, மதமாற்ற தடை சட்டம், இதையெல்லாம் வந்து தலைமை நீக்குது அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய தொண்டர்கள் அழுத்தம்ல கொடுத்திருப்பாங்க. பாஜக கூட்டணியில இருந்து விலகும் போது தொண்டர்கள் அழுத்தம் கொடுத்திருப்பாங்க. ஆனா கொண்டாடுறாங்களே, இன்னைக்கு கூட கொண்டாடுறாங்களே. இன்னைக்கு எடப்பாடி தலைமையில இருக்கக்கூடிய கூட்டணியே அதிமுகவே வந்து கொண்டாடுதே, தொண்டர்கள் கொண்டாடுறாங்களே. இப்ப பிரதமர் நரேந்திர மோடி தொடங்கி அண்ணாமலை வரைக்கும் வண்ட வண்டையெல்லாம் கேட்கிறாங்க அதிமுகவோட தொண்டர்கள். இவர்கள் எல்லாம் வந்து இன்னைக்கு இந்துத்துவாவை பின்பற்றக்கூடியவர்களா? சந்தோஷமாலாம் இருக்கிறாங்க. அதை வச்சு பெரிய மீம்லாம் போயிட்டு இருக்கு. அண்ணாமலையை பற்றி அதிமுக தொண்டர்கள் பேசிய வார்த்தைகளை ஒன்னா கோர்த்து ஒரு மீம் உழவுது. அந்த மகளிர் அணி நிர்வாகி ஒருத்தர் பேசியிருப்பாங்க. அந்த அளவுக்கு வைரலா இருக்கு. சோ தமிழ்நாடு அரசியலே வேற. இந்த தமிழ்நாடு அரசியலுக்குள்ள பாஜகவை கொண்டு வந்து பொருத்துவதற்கு என்னென்னவோ முயற்சி செய்யறாரு. தலைகீழா குட்டிக்காரனெல்லாம் அடிச்சு பாக்குறாரு. அது வாய்ப்பே கிடையாது அப்படின்றது அவரால் புரிந்து கொள்ள முடியல. ஓகே, அதுதான் ரொம்ப முக்கியம். இப்போ அவரு போற போக்குல பேசுறாரு. என்ன சொல்றது, பிரகாஷ் ராஜ் அவர்கள் பற்றி ஒரு கேள்வி எழுப்புறாங்க. அதற்கு ஒரு போற போக்குல பதில் சொல்றாரு. அவரு வந்து இதே வாங்கலையே, டெபாசிட் வாங்கல. டெபாசிட் வாங்காதவர் இதை பத்தி பேசுவோம். டெபாசிட்டை பத்தி யாரு பேசுறா? பாஜக தமிழ்நாட்டுல எடுத்துட்டு அப்படி முதல்ல கமலாலயத்தை இழுத்து மூடணும். டெபாசிட்டை பத்தி நீங்க பேசுறீங்க, ஜெயிப்பதை பற்றி நீங்கள் பேசுகிறீர்கள். நீங்க என்ன ஜெயிச்சுட்டு வந்தீங்க? அரவக்குறிச்சியில நீங்க என்ன வாக்கு வாங்குனீங்க? இத்தனைக்கும் மிகப்பெரிய கூட்டணியை வச்சிருந்தீங்க. நீங்க அவ்வளவு பெரிய கூட்டணியை வச்சு உங்களால ஜெயிக்க முடியல. நீங்க வந்து ஜெயிக்கிறதை பற்றி பேசுறீங்க. பிரகாஷ் ராஜ் தனித்து நின்னார், பாஜகவை எதிர்த்து நின்னார், காங்கிரஸை எதிர்த்து நின்னார். அவரு அதான் அவரே சொல்றாரு, அவர் வாயாலே. அவர் காங்கிரஸை பற்றி அவர் என்ன பேசினார்னு போய் பாருங்க 2019 உங்க 2 பேரையும் எதிர்த்து நின்னாருங்க. அவரு காங்கிரஸ்ல இத்தனைக்கும் நாங்க உங்களுக்கு வேற இடத்துல சீட்டு தர்றோம், நாங்களே ஆதரவு தர்றோம், நீங்க நில்லுங்கன்னு சொல்லியும் கூட இல்ல, நான் கௌரி லங்கேஷ் வேலை பார்த்த இந்த தொகுதியில தான் நிப்பேன், தனியா தான் நிப்பேன்னு நின்னாரு. அவரு பெங்களூர் சென்ட்ரல் தான் எனக்கு வேணும் அப்படின்னு நின்னாரு. அதுவும் அவர் நின்னதுக்கு காரணம் என்ன அப்படின்னா ஜெயிக்கிறதுக்காகலாம் கிடையாது, இவர்களே அம்பலப்படுத்த வேண்டும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தான் அவர் நின்னாரே தவிர மற்றபடி வேற ஒன்றும் இல்லை. குறிப்பா பாஜகவை அம்பலப்படுத்த வேண்டும் அப்படின்ட்டு. இப்ப இன்ன வரைக்கும் அவர் அப்படியாகத்தான் இருந்துகிட்டு இருக்காரு. பாஜகவை தைரியமாக எதிர்க்கக்கூடிய ஒரு சில திரைக்கலைஞர்கள்ல அவர் ரொம்ப முக்கியமாக லீடிங்கா இருக்கக்கூடியவர் அப்படின்னு கூட நம்ம புரிஞ்சுக்கலாம். அவரை இவர் வந்து தோத்துட்டார், அவர் பேசக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. இதனையா நல்ல ஒரு யாட்ஸ்டிக்கை புதுசா கொண்டு வர்றாரு. தோத்துட்டா பேசக்கூடாது அப்படின்னா நீங்களா வாயவே தொடக்கூடாது. கட்சியில இந்த தலைமை பொறுப்பை முதல்ல ரிசைன் பண்ணணும். இதை வந்து நிறைவான நம்ம கேள்வியா கூட இதை பேசலாம். பட் ஆனா இது நம்ம வந்து இதே டாபிக்ல இதே ஆளை பத்தி இது நம்ம 5வது இன்டர்வியூ, நம்ம 2 பேரும் இதே ஸ்டுடியோல உட்காந்து பேசுறோம். பத்திரிகையாளர்களின் சுதந்திரம், பாஜக இருக்கும் வரைக்கும் அவர்களை எதிர்க்கக்கூடிய அனைவருக்கும் சுதந்திரமான உரிமை இருக்கிறது. நாங்க நடுராத்திரிலாம் யாரையும் அரெஸ்ட் பண்ண மாட்டோம், கொடூர சட்டங்களை பயன்படுத்தி யாரையும் ஹராஸ் பண்ண மாட்டோம், நாங்க நேர்மையானவர்கள், கருத்து சுதந்திரத்தை அனுமதிக்கிறது நாங்க தான் அப்படின்னு அவர் பேசியிருக்கிறாரு. இதுக்கு என்ன பதிலை எதிர்பார்க்கறீங்கன்னு எனக்கு தெரியல இந்திரகுமார். இதற்கான பதிலை நீங்க சொன்னது போல ஏற்கனவே பல முறை நம்ம பேசிட்டோம். தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும். இங்க இருக்கக்கூடிய குறைந்தபட்சம் இந்த அரசியலை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய தமிழ்நாட்டு தெளிந்த பிரக்ஞை உள்ள அரசியல் பிரக்ஞை உள்ள இந்த தமிழக மக்களுக்கு தெரியும் பாஜக எப்படியாக கருத்து சுதந்திரத்தை தொடர்ந்து ஒடுக்கி வருகிறது அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். இந்த கருத்து சுதந்திரன்றதுல வெறும் பத்திரிகையாளர்கள் மட்டும் அடங்கல, எதிர்க்கட்சியை சேர்ந்த தலைவர்கள் உட்பட எல்லாரும் அடங்குகிறார்கள். அவர்கள் இன்றைக்கு தேர்தல் நடந்து கொண்டிருக்கிறது, பிரச்சாரம் செய்வது அவர்களுடைய சுதந்திரம், அவருடைய கருத்து சுதந்திரம். அதை ஒடுக்குவதற்காக அரவிந்த் கெஜ்ரிவாலை தூக்கி, ஹேமந்த் சோரனை தூக்கி, இன்னும் பலரை தூக்கி இன்னைக்கு வந்து பாஜக அரசு எப்படி உள்ள போட்டுச்சு, அதை தாண்டி அவர்கள் எப்படி தப்பித்து வெளியே வந்து இன்னைக்கு அரவிந்த் கெஜ்ரிவால் வேலை செஞ்சுட்டு இருக்காரு. இன்னமும் அவரை வந்து உள்ள பிடிச்சி போறதுக்கான வேலையை செய்யறாங்க. இன்னொரு பக்கம் ஹேமந்த் சோரனுக்கு அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு கொடுக்கப்பட்ட அந்த நிவாரணம் கொடுக்க முடியாதுன்னு உச்சநீதிமன்றம் சொல்லுது. அவரும் ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சராக இருந்தவர், அவருடைய கட்சியும் இன்னைக்கு தேர்தலை எதிர்கொள்கிறது. ஆனால் இவருக்கு கொடுத்ததை அவருக்கு கொடுக்க மாட்டேன்னு அவங்க சொல்றாங்க. ஏன்னா அவர் ரிசைன் பண்ணல, இவர் ரிசைன் பண்ணிட்டாரு. இந்த மாதிரி பல காரணங்களை சொல்றாங்க. இந்த மாதிரி அப்போ கருத்து சுதந்திரம் அப்படின்றது
வெறும் இந்திய அளவில் நம்ம பார்க்குறோம். இன்னைக்கு சர்வதேச அளவில் இருக்கக்கூடிய நிறுவனங்கள் ஒவ்வொரு நாட்டிலையும் இருக்கக்கூடிய கருத்து சுதந்திரத்தினுடைய அளவீட்டின் அடிப்படையில் அதை வந்து வகுத்து இவர்கள் இந்த ரேங்க்ல இருக்காங்க, இந்த ரேங்க்ல இருக்காங்கன்னு சொல்லி அவர்கள் ஆண்டுக்கு ஒரு முறை இப்படிப்பட்ட ரிப்போர்ட்டர்ஸ் வித்தவுட் பார்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பு, அவர்கள் கூட 2023 இந்தியாவுடைய கருத்து சுதந்திரம் அப்படின்றது 154 இருந்து 161வது இடத்திற்கு கருத்து சுதந்திரம் சரிந்திருக்கிறது அப்படின்ற ஒரு ரிப்போர்ட். ஒட்டுமொத்தமே 180 நாடுகள் தான், அதுல 161வது இடத்துல நம்ம இருந்தோம். அப்ப இந்த வருஷத்துல வந்து 159வது இடத்துக்கு நகர்ந்திருக்கிறோம். ஏன் நகர்ந்தோம் அப்படின்னா, இந்தியாவுடைய நிலைமை மாறவில்லை, இந்தியாவோட நிலைமை அப்படியே தான் இருக்குது. மற்ற நாடுகளுடைய நிலைமை இந்தியாவுடைய நிலைமையை விட கீழே போனதுனால இந்தியா 2 இடம் முன்னேறி இருக்கு. அதையும் அவங்க சேர்ந்து சொல்லியிருக்கிறாங்க. இவங்க வேற கொண்டாடலாம், 161வது இடத்துல இருந்து 159வது இடத்துக்கு போயிட்டோம், 2 இடம் முன்னேறி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த முன்னேற்றத்துக்கு காரணமே நீ கிடையாது, உன்னோட மோசமா 2-3 நாடு இருக்கு, அதனால அவன் அந்த இடத்துக்கு வந்துட்டான், நீ கொஞ்சம் மேலே ஏறி இருக்க, அவ்வளவுதான் அப்படின்னு. ஸோ சர்வதேச அமைப்புகளும் கூட இது இன்னைக்கு அதை சுட்டி காட்டுது. இது மாதிரி பல நாடுகளை கூட குறிப்பிட்டு சொல்லலாம். அமெரிக்காவினுடைய பல அமைப்புகள் இந்தியாவில் கருத்து சுதந்திரம் பற்றி தன்னுடைய வருத்தத்தை பதிவு செய்திருக்கு. ஐநாவுடைய அமைப்புகள் தன்னுடைய வருத்தத்தை பதிவு செய்திருக்கு. இவர் பதில் சொல்ல பயப்படுற பிரகாஷ்ராஜ் எதுக்கு அரசியலுக்கு வந்தாருன்றதை யோசிச்சு பார்த்தாலே இந்த பதில் அண்ணாமலையால பேச முடியாது. ஆமா, பிரகாஷ்ராஜை இந்த அளவுக்கு பேச வைத்ததே வந்து கருத்து சுதந்திரத்தை ஒடுக்க வேண்டும் என்று கௌரி லங்கேஷ் படுகொலை செய்யப்பட்டதுதான் காரணம். ரொம்ப சரியான ஒரு பாயிண்ட். இன்னைக்கு ஏன் வந்து பிரகாஷ்ராஜ் களத்துல இறங்கி இவ்வளவு பெரிய வேலையை செய்து கொண்டு இருக்கிறார்? கௌரி லங்கேஷ் தான் வந்து இந்த ட்ரிகர் பாயிண்ட். அதுக்கு பிறகு அவர் அரசியலை புரிந்து கொண்டார். இன்னைக்கு வெறும் கௌரி லங்கேஷ்காக மட்டும் அவர் இல்லை, ஒட்டுமொத்த இந்திய மக்களுக்காக அவர் நிற்கிறார். அதான் அவர் ஓப்பனாகவும் சொல்றாரு. ரைட், தொடர்ந்து பேசுவோம். இவ்வளவு நேரம் ஒதுக்கி இந்த நேர்காணல் தந்ததற்கு மிக்க நன்றி. வாய்ப்புக்கு நன்றி.